வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? கோஸ்ட் விலாக்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. கோபி, ஏய் டிரைவர், என்ன இருட்டா இருக்கு? ஏய் ஓ, தூங்குறாங்க. எந்திரிங்கடா. எங்க இருக்காங்க? டிரைவர், எந்திரா. எந்திரிங்க. பாபு மீன் வாங்கிட்டு வந்துருவாங்க. மீனா? எத்தனை மணி ஆகுது? தூங்கிட்டு இருக்காங்க. என்ன அங்க ரெடி ஆயிட்டோம். மீன் காலையில இதுக்கு போய் வாங்குறீங்க? 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்கலாமா? கடல்ல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வாங்குவோம். அப்படியே புடிச்சிட்டு வானா சரியான போவோம். ஐயோ, காலையில எழுப்பிடுறாரு. விளாக்லாம் வந்து ஒரு 12 மணி 11 மணிக்கு எழுந்து பண்ணுவோம்டா. ஐயோ நீங்க ஏய் அப்போ மீன்லாம் வந்து நார்மல் மீன் தான் கிடைக்கும். ஆமா, அப்போ நீ வா, செம ஃப்ரெஷ்ஷான மீனா இருக்குமா? பல்ல விலைக்கு சும்மா நீ மட்டும் அதை பண்ணிட்டு இப்ப எங்களெல்லாம் நீ கெட்டவனாக்காதா? நீ சும்மா வாடா. மைக்கு நடந்தது எடுக்க எடுக்காதயா? ஆக்சுவலி எங்க காலையில பழோட வச்சிட்டீங்க. குளிக்கும் போது அழகா வளர்க்கோம்டா. இன்ட்டு பண்றாங்க ரொம்ப நம்மளுக்கு இன்ட்டு. எப்ப சன்ரைஸ் கேட்டப்ப 5:59 சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தா பெப்பர் பாயிண்ட் வருது. மணி என்ன? ஆமாண்டா, 6 ஆச்சியா? டைமும் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? பல்லோட கிலோ அழகா கிளம்பி தான் நான் போயிருக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நானும் 8 மணி ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். அப்புறம் கூட மழை இல்லை. அப்புறம் தூங்கிட்டு தம்பி உலகாரம் நான் 5 மணில இருந்து முடிச்சிருக்கேன் நான். டேய், எங்கடா இருக்கு மார்க்கெட்? ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு. நீங்க 9 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. 9 கிலோமீட்டர்ஸா? ஹார்பர் ஃபிஷ் மார்க்கெட். ஓ, ஸ்மெல் வரும் வெளியே வச்சிருக்காங்களா? டேய், ஐயோ வண்டியில எடுத்துட்டு வந்தா ஸ்மெல் வரும்டா. வண்டியில வந்தா வெளியே கை விட்டு எடுத்துட்டு வரும். காலையில ஒரு 11 மணி 10 மணி கிளம்பி போயிருக்கலாம். நீ வந்து சன்ரைஸ் சன்செட்னு சொல்லி கூட்டு போன. வெளிச்சம் வந்துருச்சு. மழை மயிறு பெஞ்சு இதுல வந்து இதுல என்ன சொல்றது இல்ல. மீனை கழுவே தேவையில்ல. மீன் துள்ள துடிக்க இருக்கும்னாருன்னு அவரு. சிங்கமா கெட்ட வாரத்துல ஏதாவது சொல்லிடுவோம்டா. ஆனா அது வீடியோல போட முடியாது. மீன் மார்க்கெட்ல நம்ம பாப்போம். ஓகே. எங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் நாங்க வந்து கேட்டா எல்லாத்துக்கும் ஊர் என்ன தெரியலையே. வந்துடுறான். ஐயோ ஸ்டண்ட்லாம் பண்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி. கேட்டு பார்த்தேன். கேட்ல நிக்க மாட்டாங்க. அது கேஷுவல் ஆயிடுச்சு போல. அப்படின்னா ரொம்ப நேரம் நிக்கும் போட்டேடா அது. ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ட்ரெயின் வர்றதுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. ரொம்ப லேட்டா தான் வரும். அரை மணி நேரம் ஆகும். இதுல இருந்து வேடிக்கை பாக்குறது. அவருக்கு டாடா காட்டலாம். டாடா காட்ட ஒரு ஆள் இருக்காரு. ட்ரெயினுக்கு தான் நம்ம கை காட்டுறோம். ட்ரெயின்ல இருந்து நம்ம கை காட்டுறாங்க. நாட்டா கட்டிட்டு போறாரு. நிலக்கரை ஏற்றிட்டு போவாங்க. அதையும் வந்துடும். நாகப்பட்டினமா? கூட்டமா இருக்கு. இங்கதான் எடுத்துட்டு போவாங்களா? நிறைய ஊருக்குள்ள வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர். கம்மியா இருக்கு. வாங்கி போய் விற்பாங்க வேற ஊர்ல. பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்து இத வாங்கியிருக்கோம் நாங்க. வாங்கிட்டாங்க. போய் என்னது கண்ணாடி பாறை. கண்ணாடி பாறை மூஞ்சி பார்க்க முடியும். சும்மா கடலுக்குள்ள கண்ணாடி மாதிரி தெரியும். அதனால அது கண்ணாடி பாறை. அதை எடுத்துட்டு போய் நம்ம வேளாங்கண்ணில வச்சு சமைக்க போறோம். ஆமா, இது மட்டும் இல்ல, எல்லாமே அள்ளி புறக்கி எடுத்துட்டு போய் சமைக்கிறோம். ஓகே, இது நம்மளே வெட்டி சமைக்கிறோம். சொல்லுக்கு புரிஞ்சு கட் பண்ணியா? நீ இப்படி சொல்லி சொல்லி தேவையில்லாத பாத்துக்கிருக்க. ஒழுங்கா கடையில கூட கட் பண்ணி தருவாங்க. அவங்களே டப்பால போட்டு தருவாங்க. நீ கையில கட் பண்றாங்களா அவங்க? இதுதானே அது? அப்படியா? சூப்பரா இருக்கும். எப்படி உனக்கு தெரியும்? நான் சாப்பிட்டுருக்கேனே சின்ன வயசுல. பார்த்தது கூட இல்லையா?
இந்த தரங்கம்பாடி காரைக்கால் பீச்ல எல்லாம் வாங்கி ஃபுட் vlog பண்ண ஆரம்பிச்சிட்டோமா அப்ப ஆமாடா என்னடா சூடா இருக்கு எனக்கு சூடா சாப்பிட எவ்வளவு ரேட்டுன்னு தெரியல. நான் 10 ரூபாய்க்கு 10 வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இப்ப எவ்வளவு தெரியல. இது என்ன போட்டு பண்ணுவாங்க நீ சாப்பிட்டது ரெட் இல்ல? ரைஸ் பார்த்ததே இல்லைங்கிறேன் அப்புறம் சாப்பிட்டதே இல்லை. அரிசியில வந்து ஊருக்கு போகும்போது அதுல வந்து பிராணம் போட்டு பண்ணக்கூடிய வடை எவ்வளவு அது எவ்வளவு அது 10 ரூபாய் 10 ரூபா தானே? நான் சின்ன வயசுல 10 ரூபாய்க்கு 10 வாங்கி சாப்பிட்டுருக்கேன். விளக்கிட்ட பல்லு நானும் விளக்க வச்சேன் பரவாயில்ல, எல்லாரும் 10 ரூபாய்க்கு இருக்கு. விளக்குறேன்னு போனானா இவன் நான் நல்லா அவனை இப்ப விளக்க போயிட்டான் இவன் எனக்கு கில்ட் இது ஆக்கி mostly போயிட்டான் அந்த ஏரியால தான் வழி இல்லாம நானும் விளக்கிட்டு வந்து நிக்கிறேன் அது வந்து நீங்க வந்தீங்க அந்த மாதிரி நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா இங்க எல்லா இடத்தும் கிடைக்குமான்னு தெரியல இங்க வந்து இது இருக்கு அந்த அக்கா வந்து குடை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அந்த அக்கா அங்க வாங்கி வேற நெப்பியும் போட்டுருப்பாங்க வந்தீங்க திரும்புற இடத்துல பாத்தீங்கன்னா கார்னர்ல கொடைய வச்சுக்கிட்டு அங்கேயா வீட்டுல பேசிக்கிட்டு கேமரா அங்கே இருக்கான பார்த்து பேசியா ஒரு கேஷுவலா அதை யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசுறேன் நானு ஏஸ்தடிக்கா பேசுறேன். திரும்பி உட்காந்து பேசுறப்ப எஸ்தட்டிக்ன்ற ஒரு வார்த்தையே உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க. நீ ஆரம்பிச்சுட்டு அவன் ஃபாலோ பண்றான் சோசியல் மீடியால பேசுறாங்க நான் பேசினேன் அதுக்காக உனக்கு என்ன இப்ப அடுத்து போயிட்டு மாமா வேலையை ஆரம்பிச்சிருவோம் ஆமா மசாலா அரைச்சு போடுவோமா எப்படி மார்க்கெட்ல விற்கும் பிரிமிட்டிவ் டெக்னாலஜி கிடையாதா? இந்த வீடியோ கிடையாது ஐயோ. ஓ, இந்த நாட்டுக்கோழி வச்சாங்க. வெட்டி எடுத்துக்கிறீங்க அவரே கிளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க நீங்க என்னமோ அப்படியே புதுசா கிளீன் இங்க பாருங்க பச்சை கலர்ல ஒண்ணு இருக்கு. எல்லாம் காட்டார ஒரு மாதிரி சாப்பிட மாட்டேன் அப்புறமேல இது மீனை தூக்கி காட்டியா மண்டை தெரியுது பாத்தீங்களா ஒரு கண்ணு இந்த பக்கம் ஆமா இது வந்து ஓ, இவங்க 2 பேரும் மனுஷன்னு சொல்லிக்கிறாங்க என்னன்னு அவனுக்கு தான் தெரியும் எக்ஸ்கியூஸ் மீ டேய் என்ன அப்பையில இருந்து கிச்சன்லயே உட்காந்துட்டீங்களே என்னதான் பண்ணீங்க சோறு இது பண்ணி வச்சிருக்காங்க வெங்காயத்தை உரிச்சிட்டாங்க வெங்காயத்தை உரிச்சிட்டாங்க ரைஸ் வந்து கொதிக்க வச்சிட்டாங்க போல உலா கொதிக்குது இது வந்து என்ன லெவல்ல வரும்ன்றது சாப்பிட்டு பார்த்து தான் சொல்ல முடியும் அதனால சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் என்னடா இது ஹெல்ப் வேணுமாடா நான் ஏதாவது பண்ணணுமா தக்காளி மட்டும் தான் இது பண்ணணும் தக்காளியே இது பண்ணணுமா இது பண்ணிடுவோமாடா அதாவது இது பண்றது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலைங்க அது பண்றதுனாலயே வந்து இந்த இது பண்ண நீ ஒரு நாள் இது அதுன்னு வருவ அன்னைக்கு பாத்துக்கங்கடா டே சும்மா ஏதாவது இதுடா அப்படிங்கிறது அதுவா நம்மளும் போட்டு ஆமா ஆமா. வராது டக்குன்னு. கலர் வந்து கிளியர் கலரா இருக்கா ஆமா வெள்ளையா இருந்தா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு அர்த்தம் அதே மாதிரி மீன் அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் வெறப்பா இருக்கும் மாதிரி ஆமா பழசாக கொஞ்சம் குழப்பம் ஆமா, ஆமா. நம்ம சமைக்கணும்னா நீங்க தான் சமைக்கலாம் இல்லைன்னா இப்ப நம்ம மாதிரி யாரையா புடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களே இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க நம்ம பக்கத்துல இருந்து பாத்துக்கலாம் நம்ம ஹோஸ்ட் ஆயிட்டோம்னாலே நம்ம எதையுமே தொட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு ரூல் இருக்கு தம் ரூலே தான் எடுத்து வை மீன் குழம்பா? ஓ, மசாலா ரெடி பண்றாங்க போல இருக்கு. அதான் குழம்பு தான் நினைக்கிறேன். இது உப்பு போடலையே. மறுபடியுமா எனக்குன்னே வருவீங்களாடா? எடுத்துடா போடா இஞ்சி போடா கையெல்லாம் எரியும் ரைட்டே இது பண்றாங்கப்பா. ஓ, மசாலா வந்து வறுக்கறதுக்கு. ஆமா ஆமா. நானும் குழம்புக்கு பண்றாங்க. என்ன மீன் ஃபுல்லா பொரிக்கிறதுக்கு தானா? நல்லதா செய்றீங்கல்ல அப்புறம் மீன் குழம்புன்னா எனக்கு ஒரு லைட்டா ஒரு பயமாவும் இருக்கு. அடுத்த தடவை நீ பண்றா கோபி நான் அந்த வரமாட்டேன் வீடியோ பார்க்கறேன்டா. என் பாட்டு பொண்ணு புள்ளைய பாத்துக்க இல்ல இதை செய்ய அப்படின்றா. இந்த பக்கம் கொஞ்சம் அடியில எவ்வளவு நல்லா தோணுது இந்த மாதிரி டிரைவ் உனக்குலாம் அவனுக்கு வரலையா? அண்ணா ஆல்ரெடி நான் அதை தான் பாத்துட்டு இருக்கேன். நீ ஓஹோ. லவ் ஃபெயிலியர் ஆனா என்ன பண்ணுவாங்க? இருக்கு மீன். ஓ தண்டால் இருக்கு. அடிச்சு யாரையா பாத்திருக்கியா? என்னது? தண்டால் அடிச்சா லவ் ஃபெயிலியர் ஆயிட்டுனாவா? ஏன் யாரு டிராவிடே வண்ணம் போகுது யாரு? மூஞ்சி சீரியஸா பாருச்சு. சும்மா கேட்டேன். நீ விளையாடு. ஏதோ எத்தனை? நீ 20 25 அதுவும் குறைச்சதுதான் உடம்பு அப்புறம் ஓஹோ. பிரேக்கப் ஆகி ஜிம் லவ் ஃபெயிலியர் நான் இங்க மனசு வார்த்தை கேட்க உனக்கு சிரிப்பு போடா அங்கிட்டு வந்துருச்சு.
இவர் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்றது இல்லையா? குழம்புக்கு இதா இருக்கு. என்னடா அம்மா இங்க திட்டி நீ போன்னு சொல்லிட்டாங்க. புளிய 2 தான் வச்சிருந்துருக்காங்க. நான் ஒன்றை மட்டும் போட்டு குழம்பு கொதிச்சு மீன் போடலான்ட்டு போயிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுப்பான்னாங்க. சரின்னு கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. என்னப்பா ரொம்ப இதா இருப்பான்னு சொல்லிட்டு திருப்பி கரெக்ட் பண்ணிருக்கேன். 3 கிலோ மீன் அவன் அப்பா சொல்லி ஏன்பா மீன்ல இந்த டைம்ல நீங்க தனியா போகும்போது செஞ்சுக்க வேண்டியதானே, நாங்க வரும்போது அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர். நான் அதுக்கு தான் சொன்னேன், பாதி எடுத்து நம்ம பண்ணலாம்டா, பாதி அவன்கிட்ட கொடுத்து நல்ல மீன் குழம்பு ஒன்று செய்ய சொல்லி. நல்ல மீன் குழம்பு நான் நல்ல மீன் குழம்பு நான் பேசுறேன். கரெக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கொஞ்சம் புளிய கொஞ்சம் போடணுமா, கொஞ்சம் தூளை கொஞ்சம் போட்டு விட்டு திருப்பி ஒரு தடவை கலக்கினா சரியா போயிடும். சொன்னேன் அடுத்து போயிருங்கடா, நல்ல சோறு திங்கலான்னு வந்து கெடுத்தாங்க. நல்ல மீனா இருந்துச்சு, நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரெஷ் மீனாச்சடா. மக்களே நல்லா பாத்துக்கோங்க. சுதாகரனை சமைச்சது டிசாஸ்டர் ஆயிடுச்சு. சுதாகரனை சும்மா அந்த மீனை போட்டு மேட்ச் பண்ணி மாண்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால அதெல்லாம் நம்பாதீங்க, இது எல்லாமே ஃபேக், பொய். ஐயா ஐயா மீன் தண்ணி. ஐயோ வீடே நார போகுது. ஓகே என்னடா சூப்பர் ஆயிட்டு வந்து என்னது குழம்பு ஏதோ பண்ணாங்க, சூப்பர் ஆயிடுச்சு. மீனை போட்டேன். மீன் அதுல போட்டோடனே ஊரியே வெந்த மாதிரி அடிச்சிடும். அவனுக்கு குடி தண்ணியில போட்டதுக்கு அது 5 நிமிஷம் தான்டா போடுவாங்க. அவ்வளவுதான் முடிச்சுட்டு வந்துட்டேன். கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன். இவன் அங்க வந்து நக்கல் பண்றாங்க. மீன் தண்ணியை மூஞ்சில ஊத்திட்டாரு. ஏய் கருவு முடிச்சவங்க இல்ல இவன் வந்தா வாய் பேசணும்டா வந்துட்டு. அண்ணே உங்களை தான் அங்க இருந்து துரத்திட்டாங்க, திருப்பி எதுக்குல வந்தீங்க சொல்லாம வந்தப்ப டிராவிட்ட குத்தா சமைக்கலான்னு வீடியோ ஆரம்பிச்சு கடைசியில வீட்டுல டேக்கர் பண்ணாங்க. யாருடா தெரிய போகுது சமைச்சோன்னு மெயின்டைன் பண்ணுங்கடா. நான் சொல்லிருவேன், இங்க சுதாகரன் வந்து சொதப்பிட்டு எனக்கு தெரியாம எடிட் பண்ணி போட்டு விட்டுருவாங்கடா. இப்படியே 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. ஓஹோ ஓகேண்ணே. அடுத்து வறுக்கிறது அறுக்கிறதா நான் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்? வந்துருக்காங்க வருங்கடா போய் போடா. கால் நின்று கால் வலிக்குறானுங்க. ஒரு நாள் நிக்க முடியல. வெற்றிமாறன் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாதாரண மனிதன் எப்ப டைரக்டர் ஆகுறதுக்குன்னு வந்து பாலுமேந்திரா சார்ட்ட கேட்டாராம். வந்து 8 மணி நேரம் அவனால ஒரே இடத்துல எப்ப நிக்க முடியுதுன்னா நீ டைரக்டர் ஆகிறது தகுதி இல்லாம. அதாவது டிராவல் தான் ஒரு மனுஷனோட. ஆமாடா, போறோம் வரோம். இப்ப இந்த போனோம், இப்ப மானியம்லாம் உங்களுக்கு கரெக்டா வருதா, டீசல் ரேட் என்ன, உங்களுக்கு காசு ஃபர்ஸ்ட்லாம் ஃப்ரீயா கொடுத்தான்னு சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி சீக்கிரமான இது சொல்றீங்க. இப்ப கடல் ஒரு சில நாள்ல வந்து குஞ்சு பொறிக்கிற டைம் போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி டைம்ல தொழில் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர்லாம் வந்து இப்ப வெங்கட் ஃப்ரெண்டு ஒருத்தர்லாம் அவர்லாம் 6 மாசம் இந்த ஒர்க் பார்த்துட்டு 6 மாசம் ஃபாரின் போய் வண்டி டிரைவர் வேலைக்கு போயிடுவாங்க. எதுக்கு இங்க எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. நல்லா பார்க் பண்றதே நிஜம்தான். பாத்தியா எப்படி தட்டும் துட்டும் மோதுது. அதுக்குள்ள கையை மாட்டணும், காலு கீழ இப்படி வச்சிருக்கும் லைட்டா அதான் முன்னாடி போய் அதுல கையை பிடிக்காம ஜாக் ஸ்பேரோ மாதிரி நிக்கிறான் அவன். அந்த பையன் அண்ணே அப்படின்னு நருட்டோ டிஷர்ட் போட்டு கை கொடுத்தாங்க. ஓ இட்டாச்சி இது வேற மாதிரி போகுது எல்லாம் பைத்தியம் முடிச்சு. பைத்தியமா அண்ணே லெஜெண்ட் தலைவன் எதுவும் இல்ல சொல்லாத. கோபி இன்னும் அந்த உலகத்துக்கு வரல. கோபி தலைவர் சசிகே கொஞ்சம் அப்படின்னு பைத்தியம் ஆகி அவருக்கு பிடிக்கல போல. இது யார் தெரியுமா? தெரியுமா? அவனா நானும் பாத்திருக்கேன். நான் அந்த அது 2வது 3 எபிசோட்லயே வந்துரும். ஆமா முடிச்சுடு எண்டு கொடுத்துடலாம். அனிமேவ நீ தப்பா பேசாத கோபி. சசிகே மகிரக மணிருக்கு என்ன பெரிய மேல நீங்க அண்ணே விடு அண்ணே. What you say? டென்ஷன் ஆயிங்க. You say. அதுக்கு மேல இங்கிலீஷ் சொல்றேன். British Constitution. The British Constitution is an unwritten constitution. The Indian Constitution is a written constitution. அடுத்தவள இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பொறுக்கி எடுத்து நான் வந்து பாசிட்டிவ் வேலை இருக்குங்க இது. பாசிட்டிவ் இல்ல சொல்றாங்க நிறைய பேர். ஏன்னா நிறைய ஸ்கிரீன் பிளே எல்லாம் நிறைய யூஸ் ஆகும். என்ன படம் பிலாசபி வரும் தெரியுமா? பிலாசபி வருமா? நம்ம பயங்கரமான பிலாசபி அண்ணே ஒழுக்கம்னா சரிடா சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன்டா. அதுக்கு கழுத்துல எல்லாம் காப்பி போட கூடாது. அன்னிட்டு கேளுங்க. ஏய் என்னடா மன்னிப்பு கேக்குற? சரி ஒரு நாள் உனக்கு இது புரியும் போது நீயே வருவ, அதை தேடி வருவ. அனிமே இவர் நான் டெத் நோட் பாத்திருக்கேன். நருட்டோ வந்து ஒரு சீசன் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த இது என்னடா இந்த ஒன் பீஸ் இது கொஞ்சம் பாத்திருக்கேன். இதுவும் பாத்திருக்கீங்களா? பாக்கி பயங்கரமா இருக்கும்டா. இந்த
இங்கிலீஷ் பெருசா மனுஷன் டீமன் ஸ்லேயர் டீமன் ஸ்லேயர் இப்போ போயிட்டு இருக்கு. அது நம்ம பார்க்கலாம். ஆஹா கல்யாணம் எதிர்நீச்சல் சன் குடும்பம் அது சன் குடும்பம் சீரியல் பாக்குறாங்க. நருட்டோ, பிளாக் பட்லர், தவரம் சாடு, நியூ கேட், என்னது தெரியலையே. பேர் போட்டா வந்துரும்டா. அட்டாக் ஆன் டைட்டன்ஸ். அட்டாக் ஆன் டைட்டன்ஸ். அதெல்லாம் எந்த ஓ அட்டாக் அண்ட் டைட்டன்ஸா? நான் சொல்லிதான் நருட்டோவே போகுது. இப்ப இவங்க எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு சாமியார போவாங்க. நான் நருட்டோக்குள்ள பூந்து எப்படி பூந்தேன், இவன் தான் காரணம். இவன் பாத்துக்கிட்டு இருந்தான் ஒரு மனுஷன் ஒரு கதைன்னு ஆரம்பிச்சா அடிக்க இவர்தான் அது காரணம். இவன் பார்த்தனாலதான் நீ பாத்துட்டு இது மக்களுக்கு தெரியட்டும். ஒரு மோட்டிவேஷனான ஸ்டோரி. கதைன்னு ஆரம்பிச்சா அதுல யாரு ஹீரோ? கதைன்னு ஆரம்பிச்சா ஹீரோ வரும். நிஜ வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நீ ஹீரோ, இவன் வாழ்க்கையில ஹீரோ, நான் ஹீரோ, அவன் ஹீரோ, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஹீரோ இருப்பான்ல. அந்த எல்லாருமே ஹீரோங்கிற மாதிரி இந்த அனிமேல கொண்டு போய் நீ சப்பையா ஒருத்தனை பாப்ப, என்னடா அவன் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி. அது உண்மைதான். நான் ஃபர்ஸ்ட் சீசன்லயே அந்த ஒருத்தன் என்னை நம்பிட்டான், என்னை நம்பி இந்த ஒர்க்கை கொடுத்துருக்கான், நான் செத்தாவது இது செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஊக்க மருந்து எடுத்து போயிடுவான், ஃபுல் எக்ஸசைஸ் ஆயிடுவான். அப்படியே தடுமாறி போயிட்டு இருப்பான். ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு அப்படியே போவான். போயிட்டு அந்த மரத்தை கண்ணே திறக்க முடியாது, கண்ணை பளிச்சு இப்படி வெள்ளையா இருக்கும்ல, வெள்ளை கண்ணாடிச்சுவாங்க, அந்த மாதிரி தெரியும். ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி தெரியாது, பட்டாம்பூச்சி போயிட்டு இருக்கும். அவன் பட்டாம்பூச்சி கால் பண்ணி போயிட்டே இருப்பான். போய் பார்த்தா மரத்துல வந்து அவன் எழுதி வச்சு போயிடும், ஃப்ரெண்டு நீ வருவேன்னு தெரியும், இந்த ட்ராக்ஷன் தான் போயிருக்கோம், நீ வான்னு சொன்னான். இவன் இப்போ எனக்கு ஃபுல் அடிக்குது. ட்ரூ நருட்டோ ஃபேன். அது மட்டும் கிடையாது, வச்சு அப்படியே பிளாஷ்பேக்ல போயிட்டான். அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கோல். டிஸ்னில வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டோம்னா பழைய நினைவுக்கு போகும்ல, அந்த மாதிரி கேட்டு டேய் அதான்டா கேஜிஎஃப், அந்த மாதிரி ஒரு விஷுவல் இருக்கும். அப்ப சொல்லுவாரு, உன் கூட ஒருத்தர் இருப்பான் ஃப்ரெண்டுன்னு, அவன் உனக்காக நிப்பான், நீ அவனுக்காக நிக்கணும், அவனுக்காக செய்யணும்னு சொல்லுவான். அப்படி நின்ன ஒரு ஃப்ரெண்டுக்காக அவன் உயிரை கூட விட தெரியாயி இவன் அந்த அளவுக்கு வந்திருப்பான். அப்புறம் அவன் வாங்கிடுவான், அப்புறம் கொண்டு போயிடுவான். ஆனா சந்தோஷமா இருக்கும், நான் வந்து என் ஃப்ரெண்டோட நம்பிக்கையை நான் காப்பாத்திட்டேன். இது இப்ப பார்க்காத எபிசோடு பார்க்காதவங்களுக்கு எல்லாம் ஸ்பாயிலரை போட்டுக்கிறீங்க நீங்க. பரவாயில்ல, இது ஒரு இன்ஸ்பிரேஷனா அவன் பாத்தாங்கன்னா இந்த சீனை பார்த்துட்டு டேய் என்னடா இது சூப்பரா பண்றீங்க, நான் கிண்டல் பண்றேன் உன்ன மாதிரி தான் அவனை. அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி நெட்ஃபிளிக்ஸ்ல அப்படியே போட்டு பார்த்தேன். இல்ல நானும் அந்த மாதிரி டெத் நோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. டெத் நோட்ல வந்து ஒரு பொண்ணை வந்து வம்பிழுத்துட்டு இருப்பாங்க, அந்த நோட்டுல எழுதுனா செத்து போயிடுவானுங்களா, இவன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருப்பான், எதுவும் போட அப்படின்னு சொல்லி அந்த யக்குசாஸ் எல்லாம் அடிச்சு வரட்டி விட்டுருவானுங்க. இவன் அங்கிட்டு போவான், போயிட்டு சரி இவன் பாவம் பயந்துட்டான் போலான்னு பார்த்தா அந்த ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல அவன் பேரை சொல்லியிருப்பான், அதை கேட்டிருப்பான், அதை உட்காந்து எழுதுவான். இதுல வந்து லாரி மோதி சாவணும் அடிச்சு கொடூரமா செத்து போயிடுவானு. நம்ம கார்ட்டூன் இந்த மாதிரி காமிச்சிட்டு போனால அப்படி காட்ட மாட்டாங்க. அனிமே வந்து கார்ட்டூன் கிடையாது, கார்ட்டூன் வந்து குழந்தைங்களுக்கு பண்றது, அனிமே வந்து இது பண்றது. ஸ்பிரிட்டடா வேணும் ஒரு படம் அப்பா, அது ஸ்டுடியோ கிப்லி, அது அனிமே. ஆமா அதுவும் அனிமே, அது ஃபீல் குட் அனிமே. போவான், அந்த கதையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சுடா. போவாங்க ஒரு இடத்துக்கு மேல போனா வேற ஒரு உலகம் ஆயிரும், அந்த நைட்டுக்கு அப்புறம் பார்த்தா அது ஆவிகள் உலகம் மாதிரி ஆயிரும். அப்புறம் போவாங்க, அங்க ஒரு கோட்டை இருக்கும், அதுல ஒரு ராணி இருப்பா, அங்க வந்து இந்த அங்க இருந்து ஒரு சோல் ட்ரெயின் ஒண்ணு வரும், அதுல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க. அதெல்லாம் அது பார்க்க சூப்பரா இருக்கு. அனிமேல எந்த மாதிரி தான் போயிட்டேன்னா இந்த ஹையாக்யூன்னு சொல்லி ஒரு வாலிபால் சீரிஸ் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து அதுக்குள்ள ஆமாடா நான் இது பார்க்கும்போதே வந்துச்சு. அதெல்லாமே பாக்கின்னு ஒன்று இருக்கும். சண்டை போட்டே இருப்பாங்க தானே. அது இல்ல உட்காந்து பார்த்தோம்னா நம்மளும் அந்த மாதிரி ஃபேன் ஆயிடுவோம்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள வேற இன்னொரு விஷயம் இருக்கு. எனக்கு ஒரு பெரிய லைஃப் லெசன் என்னன்னா, ஒரு எதிரின்னு ஒருத்தன் இவன் கெட்டவன் இருக்கும், ஜபுசாவை எடுத்துக்க, அவன் வந்து எதிரின்னு கெட்டவன் போய் அவன் சாகும் போது பார்த்தா அவன் ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஒரு ஈங்காங் மாதிரி தான் கெட்டவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருப்பான், நல்லவங்களா இருப்பான். தலைவர் அன்னைக்கு அந்த மாதிரி கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த எங்கேயோ ஆரம்பிச்சு சமையல் பண்ற மாதிரி பண்ணாங்க, ஆனா பண்ணவே இல்லை. என்னமோ பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க. நான் சாப்பிடுவாங்க போட்டுலாம் நினைச்சேன். அவங்க அதான் பேசுறதுலயே இதாகி போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அதான் நருட்டோ அந்த அனிமிலாம், சில அனிமிலாம் உண்மையிலே அதுல நிறைய மெசேஜ் இருக்கு, அதை எடுத்துக்கிறது நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அதாவது ஒரு கஷ்டத்துல இருந்து எப்படி எழுந்துச்சு வருது, இல்ல அது அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருப்போம், அதை ஏன் பண்ணாம
விட்டுருக்கலாமே, அது பண்ணாம விட்டுருந்தா மத்தவங்களோட லைஃப்லாம் வேற மாதிரி மாறி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் காட்டியிருப்பாங்க. அது நரோட்டோ மட்டும் இல்ல, நிறைய அனிமி இருக்கு இதுல. நிறைய இருக்கு. அந்த அட்டாக் ஆன் டைட்டன்ஸ், அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமியா நாங்க அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயரு, ஆமா ஆமா ஒன் பீஸ், நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதுதான் மெயினா இருக்கிறது. இதை தாண்டி நிறைய அனிமி இருக்கு எனக்கு. ஆமா ஆமா பாருங்க நல்லா ஆமா ஆமா. அந்த பாக்கிலாம் நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு அப்படியே விட்டுட்டேனா. ஆமா நானும் பார்த்துட்டு இருந்தேன். சும்மா சண்டை போட்டே இருப்பாங்க, பைலோன் மாதிரி இருப்பாங்க எல்லாரும். நல்லாதான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் இறால் வடை சாப்பிடாதவங்க கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. நானும் வாங்கி தரேன் ஊருக்கு. ஆமா ஆமா. நான் 3-4 வாட்டி போயிருக்கேன். இல்ல இல்ல ஒரு வாட்டி கூட நான் சின்ன வயசுல நான் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நானே தேடி பார்த்தா எனக்கே கிடைக்கல. நாகப்பட்டினம் இருக்கு, அப்ப பீச் சைடுல மோஸ்ட்லி அப்படி இருக்கும். பீச் சைடு அந்த மாதிரி மீன் விக்கிற இடத்துல இருக்கும் போல இருக்கு. போனா கண்டிப்பா சாப்பிடலாம். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்